வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. மாடர்ன் இந்தியாவுக்கு தொடர்பான சில இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா, வாங்க அப்போனா. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் கன்சிடர் ஹாஸ் தி ஃபாதர் ஆஃப் தி நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா? இதில் யார் ஃபாதர் ஆஃப் 𝗀𝗈, அதாவது நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, இந்த ஸ்லைடில் ஃபுல்லாகவே நான் இங்கிலீஷ் கொஷின் தான் எடுத்திருப்பேன். ஸோ தமிழில் என்னால் கொடுக்க முடியல, ஐம் சாரி. ஸோ எல்லா கொஷின்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இது 𝗀𝗈 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the national archives of India is located in New Delhi. It is one of the largest archives in Asia. சரிங்களா, இதோட ஃபாதர் archives of இந்தியாவோட ஃபாதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஓகேங்களா, சில பேர்ஸ் இருக்கு, அதுல எது தப்பான பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் பாண்டிச்சேரியில் இருக்கு, செயின்ட் டேவிட் ஃபோர்ட் கடலூர்ல இருக்கு, செயின்ட் வில்லியம் ஃபோர்ட் கொல்கத்தால இருக்கு. இந்த மூணுல எது இன்கரெக்ட் கேட்டாங்க, எல்லாமே கரெக்ட்ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட். லூயிஸ் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, டேவிட் கடலூர்ல இருக்காங்க, வில்லியம் கொல்கத்தால இருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எல்ல அப்படியே பி அப்புறம் மாத்தலாம் நம்ம. லூயிஸ் பாண்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. லூயிஸ் பாண்டி, டேவிட் சிடி எல்லாம் ஒன்னா வருதா. ஸோ டேவிட் கடலூர். வில்லியம் கே அப்படியே டபிள்யூ மாதிரி கூட தான் இருக்கு, அதனால வில்லியம் கொல்கட்டா. நான் அப்படி ஞாபகம் வச்சுட்டேன், உங்களுக்கு எப்படி ஞாபகம் பாருங்க. பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லூயிஸ் பாண்டி, டேவிட் கடலூர், வில்லியம் கொல்கட்டால இருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் கோட்டைகள். அந்த பேரை சொல்லி அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். The National Museum is the largest museum in India, established in 1949, located in New Delhi. Questions எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சில questions எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், எப்படி வேணா கேட்கலாம். லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நேஷனல் மியூசியம் போடுங்க. when it is established கேட்டாங்கன்னா 1949 போடுங்க. where it is located கேட்டாங்கன்னா நியூ டெல்லின்னு போடுங்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின்லேயே நம்மளுக்கு 3 questions நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, நேஷனல் மியூசியம் இதுதான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மியூசியம். இந்தியாவில் எப்போ கட்டினாங்கன்னா 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கு? நியூ டெல்லியில் இருக்கு. சரிங்களா, ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரே கொஸ்டின் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Portugal was the foremost to make a dynamic attempt to discover a sea route to India, who is called as navigator. போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவுக்கான சீ ரூட் கண்டுபிடிச்சாங்கன்றது நமக்கு பேசிக்கான நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும். அதுல நேவிகேட்டர்னு யாரை நம்ம சொல்றோம் அப்படின்னா பிரின்ஸ் ஹென்றி அங்க HENRY ஹென்றி. ஓகேங்களா, பிரின்ஸ் ஹென்ரியை தான் நம்ம நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுல எது கரெக்ட்? ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் தி ஆப்ஷன். நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். சரி, கொஸ்டின் பார்ப்போம். Vasco da Gama reached Calicut in 1498 AD. On his arrival at Calicut, the conflict between the Portuguese and King Zamorin. Vasco da Gama, on his second arrival in 1501, founded a trade center at Kannur. Cochin was the first capital for the Portugal. 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ல எது கரெக்ட்னு கேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா தான் வந்தாங்க. அவங்க எங்க ரீச் ஆனாங்க? காலிக்கட்ல. எப்போ ரீச் ஆனாங்க? 1498. அவங்க வரும்போது கான்ஃபிளிக்ட்னா ஒரு சண்டை மாதிரி. ஓகேங்களா, யார் யாருக்கு அப்படின்னா போர்ச்சுகீஸ்க்கும் கிங் ஜமோரினுக்கும் ஒரு முரண்பாடுகள் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1501 1501 என்ன திரும்ப செகண்ட் டைம் அவங்க வராங்க. செகண்ட் டைம் வரும்போது கண்ணூர்ல ஒரு ட்ரேடிங் சென்டர் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எது பார்த்தீங்கன்னா, அதாவது போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னு பார்த்தீங்கன்னா கொச்சி. இது எல்லா தகவலுமே கரெக்டான தகவல் தான். போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல நேவிகேட்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரின்ஸ் ஹென்றி. அவங்க அதுல யார் போர்ச்சுகீஸ்ல யார் வராங்கன்னா வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் வராங்க.
சாரி 1498 வராங்க. செகண்ட் டைம் எப்போ வராங்கன்னா 1501 வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்கே போகிறாங்கன்னா கேலிக்கட் போகிறாங்க. செகண்ட் டைம் அவங்க வரும்போது கண்ணூர்லேயே ஒரு ட்ரேடிங் சென்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. வந்தப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டலாக எது மாற்றுறாங்கன்னா கொச்சியை மாற்றுறாங்க. ஆனால் அவங்க கேலிக்கட் வரும்போது அங்கே இருக்க கிங்குக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், த பாலிசி நோன் as ப்ளூ வாட்டர் பாலிசி ப்ரொபோஸ்ட் பை whom அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்டீமா. ஓகேங்களா? அல்மீடா, பிரான்சிஸ்கோ டி அல்மீடா. ஓகேங்களா? பாலிசி ப்ளூ வாட்டர் பாலிசியை யார் கொண்டாடுறாங்க? பிரான்சிஸ்கோ டி அல்மீடா. He was the first governor of the Portuguese possession in India in 1505. He tried to break the Arab monopoly on Indian Ocean trade. இந்த கீழே இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ப்ளூ வாட்டர் பாலிசிக்கு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன். என்னன்னா இவங்க பிரான்சிஸ்கோ டி அல்மைடா இருக்காங்கல்ல, அவங்க வந்து போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கவர்னர். எப்போ போர்ச்சுகீஸ் வந்து 1498 வந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து அதுக்கப்புறம் செகண்ட் விசிட் வந்து 1501 இருக்கு. 1505 இவங்க ஃபர்ஸ்ட் கவர்னரா இருக்காங்க. இவங்க தான் வந்து அரபோட மோனோபாலி சிஸ்டம் இவங்க வந்து பிரேக் பண்றாங்க. மோனோபாலி இந்தியன் ஓஷன்ல வந்து ஷிப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஷிப்பிங்கான அந்த அரபு மோனோபாலியை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ற ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து இவங்க தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னரும் இவங்க தான், இந்த அரப் மோனோபாலியை பிரேக் பண்ற கவர்னரும் இவங்க தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த பிரிண்டிங் பிரஸ் வாஸ் செட் அப் இன் 1556 by Portuguese. A scientific work on the Indian medicinal plant by the European writer was printed in 1563. Where the press was setting up? கோவால இருக்கு. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து செட்டப் பண்றாங்க. எப்பன்னா 1556 அங்க வந்து இந்தியாவில் இருக்க மெடிசினல் பிளான்ட் பத்தி எல்லாம் ஒரு சயின்டிபிக் ஒர்க் இருக்கு. யூரோப்பியன் ரைட்டர் வந்து அதை வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் சென்டர்ல வந்து பிரிண்ட் பண்ண வராங்க 1563. சரிங்களா? இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் செட்டப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவால இருக்கு. சரிங்களா? இதுலயே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? பிரிண்டிங் ப்ரெஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க, என்ன சயின்டிபிக் ஒர்க், எந்த இயர்ல, என்ன அந்த புக்கு நேம், அந்த ரைட்டர் வந்து என்ன ரைட்டர், யூரோப்பியன் ரைட்டரா பிரெஞ்சு ரைட்டரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவா. சரிங்களா? பார்த்துக்கோங்க, கிளியரா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், புலிகட் அண்ட் நாகப்பட்டினம் were associated with which colonial rule in India அப்படின்னு கேட்டாங்கன்னா டச். புலிகட் நாகப்பட்டினம் அதை ரூல் பண்ணவங்க யாரு, அந்த காலனி அமைச்சவங்க யாரு அப்படின்னா டச். ஓகேங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கிவன் a charter by Elizabeth of England to trade with East Indies on 31st December 1600. Captain Hawkins visited Jahangir Court to get certain concession in which year 1608. 1600 குயின் எலிசபெத் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து நம்ம ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வராங்க. ஒரு சில பொருட்கள் மேல கன்செஷன் கேட்டாங்க. எப்ப அப்படின்னு கேட்டாங்க 1608. சரிங்களா? 8 வருஷம் அப்புறம் நம்ம குயின் எலிசபெத் வந்து அந்த ட்ரேடுக்கான லைசன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா. சரிங்களா? On the coastline of Bay of Bengal, the English established their first factory in 1611. It was an important port in the territory of the Kingdom of Kolkata. Which port is that? மசூலிப்பட்டினம் is that. ஓகேங்களா? என்னன்னா பே ஆஃப் பெங்கால் கடற்கரையில இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. எப்பன்னா 1611. அப்ப வந்து ஒரு துறைமுகம் தேவைப்படுது. அவங்க எங்கன்னா அந்த கோல்கொண்டால ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு துறைமுகம் தேவைப்படுது. அந்த துறைமுகத்தை எங்க அவங்க அமைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். அப்படியே ஒரு கதை மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்த்து ஒரு கொஸ்டினா இருக்கு. கடற்கரை ஓரமா, பே ஆஃப் பெங்கால் கடற்கரை ஓரமா இங்கிலீஷ் பீப்புள் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க 1611. அதுக்கு ஒரு துறைமுகம் தேவைப்படுது. ஓகேங்களா? அவங்க அந்த எந்த துறைமுகமா இது பண்றாங்கன்னா மசூலிப்பட்டினம். அவங்க இருக்க கிங்டம் எதுனா கோல்கொண்டா. அடுத்த கொஸ்டின்,
King Charles II of England received the highland of Bombay as a part of his dowry from which king? அப்படின்னா போர்ச்சுகீஸ் கிங் கிட்ட இருந்து கிங் சார்லஸ் அப்படின்ற ஒரு கிங் வந்து பாம்பே கடற்கரை இந்த ஹைலாண்டை வந்து பாம்பே ஹைலாண்டை வந்து தீவை வந்து ஒரு டௌரியா வரதட்சணையா வாங்குறாங்க. யார்கிட்டன்னு? போர்ச்சுகீஸ் கிட்ட. Next question though, the first French factory was set up at which place? இது வந்து பிரிட்டிஷ் அப்படின்னு கேட்கும் சான்சஸ் இருக்கு, நம்ம ஃப்ரெஞ்சுன்னு கேட்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அப்படின்னும் போது அது வந்து சூரத்ல தான். ஓகேங்களா? அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. French East India Company was formed in 1664 by Colbert, a minister of King Louis XIV. French was the last European country to come to India as trader. First போர்ச்சுகீஸ் வருவாங்க, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் வருவாங்க, அந்த மாதிரி வரும்போது டச்சு ஃப்ரெஞ்சு எல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்தவங்க ஃப்ரெஞ்சு வந்து லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஃப்ரெஞ்ச் வந்து லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி ட்ரேடராக வந்து இந்தியாவுக்குள்ள நுழையிருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து எப்போ வந்து அவங்களோட கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1664 பை கால்பிரட் யாருன்னா மினிஸ்டர், அந்த ஒரு அவையில ஒரு அரசர் யாருன்னா கிங் லூயிஸ் 14. அந்த அரசவையில வந்து இவங்க வந்து ஒரு அமைச்சரா இருக்காங்க கால்பிரட். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க 1664. அவங்க செட்டப் பண்ற ஃபேக்டரி எங்க இந்தியால அப்படின்னா சூரத்ல. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங். எந்த கண்ட்ரி எந்த இயர்ல எப்போ இந்தியாவுக்கு வராங்க அப்படின்றதான். ஃபர்ஸ்ட் வந்து டச் வந்து எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1602 வராங்க. அதுக்கு அடுத்து வர்றது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து பிரிட்டிஷ் 1600. அப்புறம் வந்து தானிஷ் வந்து எப்போ வராங்கன்னா 1616. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் வந்து 1664. ஸோ இந்த இயர் வச்சு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வர்றவங்க யாரு, கடைசி வர்றவங்க யாரு பார்த்துக்கலாம். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து யார் வராங்கன்னா பிரிட்டிஷ் தான் வராங்க. 1600 1600 பிரிட்டிஷ் வராங்க. டச் அதுக்கப்புறம் வராங்க 1002. 2 வருஷம் கழிச்சு டச் வராங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சு 1616 யார் வராங்க? பிரெஞ்சு வராங்க, தானிஷ் வராங்க. பிரெஞ்சு தான் வந்து கடைசியா வருது. நம்ம தான் போன கொஸ்டின்ல பார்த்தவங்க பாருங்க, பிரெஞ்சு தான் வந்து இஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ பிரெஞ்சு எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1664 வராங்க. டானிஷ் எப்போ வராங்கன்னா 1616. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ், டச்சு, டானிஷ், அப்புறம் பிரெஞ்சு. ஓகேங்களா? BDDF. ஓகேங்களா? BDDF BCDEF அப்படி இருக்கலாம். அந்த ஆல்பபெட்லேயே ஞாபகிச்சுக்கோங்க. பிரிட்டிஷ், டச், டானிஷ், பிரெஞ்சு. லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில் நான் இந்த கொஸ்டினோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். முண்டா ரிபல்ஷன் occurred in Ranchi known as ஹுலுகுலன் ரிபல்ஷன் அப்படின்னா கிரேட் டும்லுட் அப்படின்வாங்க. The rebellion led to the enactment of the 𝗓𝗏𝗃 Tenancy Act 1908, restricted entry of non-tribal people into the tribal land. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ராஞ்சியில நடந்த முண்டா ரிபல்ஷன் வந்து என்னன்னு சொல்லணும்னா ஹுலுகுலன் ரிபல்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கிரேட் டுமுலட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க நம்ம இடத்துக்கே நம்மள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரைபல் லேண்ட்லயே வந்து ட்ரைபல் லேண்ட்ல நான் ட்ரைபல் பீப்புள் ட்ரைபல் லேண்ட்ல ட்ரைபல்ஸ் மட்டும் தான் இருக்கணும், நான் ட்ரைபல் வரக்கூடாது அப்படின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. எதுனா 𝗓𝗏𝗃 டெனன்சி ஆக்ட்னு போடுறாங்க. எப்பன்னா 1908. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. முண்டா ரிபல்ஷன், அப்புறம் வந்து 𝗓𝗏𝗃 டெனன்சி ஆக்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். மாடர்ன் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை ரிப்பீட்டடா படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.